2 சாமுவேல் 15:14-15 ராஜாவான தாவீது இதை உணர்ந்து கொண்டு என்ன செய்தார்? தாவீதின் மாதிரி நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? வஞ்சகர்கள் முன்பு எழுந்து நிற்பது நமக்கு என்ன நடக்கும் என்று நினைவூட்டுகிறது. பாருங்க, இப்போ எல்லாருடைய இருதயமும் அந்த பக்கம் சாஞ்சிருச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. தாவீதினுடைய இருதயம் எப்பவுமே தேவனுடைய இருதயத்தை போலானது, இருதயத்திற்கு ஏற்ற ஒரு காரியம். ஏன் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சங்கதி தவிர சிமையை தூஷிக்கும் போது கர்த்தர் சொல்லியிருக்கான்னு சொன்னார். அப்சலோம் தனக்கு எதிராக திரும்பும் பொழுதும் அவர் என்ன சொன்னார்? என்ன புரிஞ்சுக்கிட்டார்? அப்பொழுது தாவீது எருசலேமிலே தன்னிடத்தில் உள்ள தன்னுடைய எல்லா ஊழியக்காரரை நோக்கி, எழுந்து ஓடிப்போவோம். என்ன சொன்னாருங்க? எதிர்த்து நிற்போம் அப்படி சொல்ல, எழுந்து ஓடிப்போவோம், இல்லாவிட்டால் நாம் அப்சலோமுக்கு தப்ப இடமே கிடையாதுன்றார். அப்ப சூழ்நிலை தெரிஞ்சிருக்க அவருக்கு. திடீரென்று நடந்ததாக அவர் யோசிக்கிறாரா? இவர் சொல்ற வார்த்தையை பார்க்கும்போது திடீரென்று நடந்துருச்சு அப்படி தெரியுது அவருக்கு. அவர் சொல்றாரு பாருங்க, எல்லா ஊழியக்காரன் நோக்கி, அப்படியா செஞ்சான், வாங்க போய் எதிர்ப்போம் அப்படின்னு போய் சொன்னாரா தாவீது? எழுந்து ஓடிப்போம் சொல்லிட்டார். அப்படி ஓடி போகலைன்னா, இல்லாவிட்டால் நாம் அப்சலோமுக்கு தப்ப இடமே கிடையாதுன்னார். அப்போ அவங்க என்ன செய்தாங்க? அந்த காரியங்களை புத்திமான இருக்கிறவங்க விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளணும். அவன் தீவிரித்து நம்மிடத்தில் வந்து நம்மை பிடித்து நம்மேல் பொல்லாப்பு வர பண்ணி நகரத்தை பட்டயக்கரிக்கினால் சங்காரம் பண்ணாதபடிக்கு தீவிரமாய் புறப்படுங்கள் என்று சொல்லிட்டார். இவன் சம்பாதிக்கிறது, அந்த ரதங்களை சம்பாதிக்கிறது, குதிரை சம்பாதிக்கிறது எல்லாம் ஒரு தெரியாமல் இருக்க முடியும். நம்ம எப்படி நினைக்க முடியும்? இவர் சொல்ற வார்த்தையிலிருந்தே எத்தனை காரியங்கள் அங்கே நடந்திருக்கணும். சரி, இது இருக்கும் இல்லைன்னு நம்ம நினைக்க வேண்டாங்க, இந்த வார்த்தையில மட்டும் யோசிப்போம். அவருக்கு இருந்த வரைக்கும் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டார். ஓகே, இது தப்ப இடம் கிடையாது. அப்போ ராஜாவின் ஊழியக்காரர் ராஜாவை பார்த்து, இதோ ராஜாவாகி எங்கள் ஆண்டவன் கட்டளையிடுங்க, காரியத்தை எல்லாம் செய்ய உமது அடியாராகி நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம் சொன்னார். ராஜா என்ன சொன்னாருங்க? ஓடிதான் போனார். இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன நடந்தது என்பது ஒரு பெரிய பாகம், அது நமக்கு வேண்டாம். அப்சலோமுக்கு அது நடந்துச்சு, நமக்கு நடக்குமா? பாருங்க, வஞ்சகம் என்னைக்கு நிலை நிற்கும்? எந்த இதை நீங்க பார்த்துருக்கீங்க? வஞ்சிக்கிற மக்கள் எவ்வளவு காலம் நிற்கிறாங்கன்னு பார்த்துருக்கீங்க? பாருங்க, அப்படியானா இந்த வஞ்சகமா நடக்கிறவங்க எதை மறைச்சு வச்சு இப்படி ஏமாத்துறாங்க? பகை. எத்தனை காரியங்களுக்கு பாருங்க, சிலர் வஞ்சகத்தினாலாவது பொறாமையினாலாவது எத்தனை விரோதத்தினாலாவது இதுக்குள்ள என்னெல்லாம் மறைஞ்சிருக்குது? பகை இருக்கிறது, பழிவாங்கிறது இருக்கிறது, கெடுக்கிறது இருக்கிறது, இடர பண்றது இருக்கிறது, எல்லாமே சேர்ந்து உள்ள வந்துடும். இப்போ வஞ்சகமா நடக்கிறவங்க பகையை மறைத்து வைக்கிறாங்க. மறைச்சு வச்சுட்டு தான் வெளித்தோட்டத்தில் இதெல்லாம் செய்றாங்க. நீதிமொழிகள் 26:26 பகையை வஞ்சகமாய் மறைத்து வைக்கிறவன் எவனோ அவனுடைய பொல்லாங்கு மகா சபையிலே வெளிப்படுத்தப்படும். பிலிப்பியர் 1:15-18 2 உதாரணம் சொல்ல வஞ்சகத்துக்காக. நம்மேல் பார்த்தவர்களை, நாம் மேலே பார்த்தவர்களை விட வித்தியாசமானவர்களாக இருக்கிறார்களா பிலிப்பியரில் உள்ளவங்க? அவர்களை போலத்தான் பவுலுக்கு அவர் வேலை செய்த ஆத்துமாக்களை ஏமாற்றுவதற்காக பகையை மறைத்து வஞ்சகமா செயல்படுறாங்க. இதுதான் சந்தோஷப்படுறாரா? பாருங்க, அவங்க தேவனுடைய வார்த்தை சொன்னாங்க இல்லையா? யாக்கோபின் குமாரர்கள் எங்களை போல விருத்தசனம் பண்ணா தேவனுடைய வார்த்தையா? அது சந்தோஷமா? சந்தோஷம். ஆனா எந்த செயல் மேல இருக்கு? அதான் தேவனுக்கு நான் பழி செலுத்த போறேன், பொறுத்து நிறைவேற்ற போறேன், அது தேவனுடைய வார்த்தையா? ஆமா. அவர் வஞ்சகமா சொன்னான்னு சொல்லிட்டு போறாரு, தேவனுடைய வார்த்தை தானே. அப்புறம் பிறகு என்ன நடந்தது? தாவீதை ஏமாத்தினார் இல்லையா? சரியா? பாருங்க, அப்போ ஒன்று சரி, இன்னொன்று சரியில்லை. கடைசி நேரத்தில் ரெண்டுமே சரியில்லை. எது சரியில்லை? அவங்க நோக்கமே சரியில்லை, இருதயம் சரியில்லை. ஏன்னா எதுக்கு வேலை செய்யறாங்களோ அதுவும் நிக்கல, கடைசியில் அதுவும் போச்சு.
எதை பயன்படுத்தின வார்த்தைக்கு அதுவும் இவங்க பயன்படுத்தின நோக்கம் தப்பா போச்சு. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட மக்கள் இன்னைக்கு இப்படி செய்யலாம் என்று ஏன் நினைக்கிறார்கள்? வஞ்சகமான எண்ணத்தோடும் பொறாமையோடும் விரோதமாகவும் பகையாகவும். இது முதல் நிலை நிற்குமா? அதுவே இல்லையா? அது அவங்களுக்கு தெரியறது இல்லையே. பிறகு வேதத்தை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிற இந்த மனிதர்கள் ஏன் இதை அறிந்து வைத்திருப்பதில்லை? எப்படி நிலைநாட்ட முடியவில்லையே, தெரியலையா? பாருங்க, நம்ம உணர்ந்து கொண்டவர்களாக இருக்கிறோம். அந்த மாதிரி வேலைகளை செய்கிற பொழுதே அது ஒரு அநியாயமான காரியங்கள். அப்போ நம்ம பார்த்த 2 உதாரணத்தின்படியும், யாக்கோபனுடைய குமாரத்தி தீனாள் உதாரணத்திலையும், சீகமுடைய உதாரணத்திலையும், அப்சலோமுடைய உதாரணத்திலையும் 2 காரியங்களுமே போச்சது. அப்போ இவ்வளவு நேரம் காலங்களை பிரயாசப்பட்ட அத்தனை வேலைகளையும் வஞ்சகமாக, பகையாக, விரோதமாக மறைத்து வைத்து, நல்மனதில்லாமல், சுத்த மனதில்லாமல் இந்த மாதிரி வேலை செய்து எத்தனை கேடுபாடுகள். அவர்களும் கெட்டு ஆத்துமாக்களையும் கெடுத்து தாங்கள் அதுக்காக தேவனுடைய வார்த்தையை ஒரு ஆதாய தொழிலாக பயன்படுத்துகிறார்கள். பாருங்கள், தேவ பக்தியை ஆதாய தொழிலாக, இதை தேவனுடைய வார்த்தையை முன்னாடி வைக்காம அவங்க வஞ்சகமான செயலை முன்னாடி நிறுத்தினார்கள். அப்போ இந்த 2 உதாரணங்களும் வஞ்சகமாய் நடக்கிறவர்கள் எதை மறைத்து வைத்து ஏமாற்றாங்கன்னா, பகையை வஞ்சகமாய் மறைத்து வைத்து எவனோ ஒரு நாள் வெளிப்படுத்தப்பட்டு தானே ஆகும். அப்புறம் மேலே பார்த்த 2 உதாரணங்களை விட வித்தியாசமானவங்களா அவங்க இருக்கிறாங்களா? பிலிப்பியர்ல உள்ளவங்க அவங்களே போலதான் பவுலுக்கு அவங்க செய்த வேலையில ஆத்துமாக்களை ஏமாற்றுவதற்காக பகையை மறைச்சு வச்சு வஞ்சகமா, விரோதமா சொல்லிட்டு இருக்காங்க. படிப்புமே, பிலிப்பியர் 1:15, சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும், சிலர் நல்மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். சிலர் கட்டுகளுடைய உபத்திரவத்தை கூட்ட நினைத்து சுத்த மனதோடைய கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதத்தினாலே அறிவிக்கிறார்கள். சுவிசேஷத்திற்காக நான் உத்தரவு சொல்ல ஏற்படுத்தப்பட்டவன் என்று அறிந்து சிலர் அன்பினால் அறிவிக்கிறார்கள். இதனால் என்ன? வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார், அதனால் சந்தோஷப்படுகிறேன், இன்னும் சந்தோஷப்படுவேன். இது சம்பந்தமான 3 பாகங்கள் பேசியிருக்கிறது. இதை முழுமையாக அறிந்து கொள்வதற்கு அதையும் கேளுங்கள். பாருங்க, இப்பொழுது நம்ம இந்த வஞ்சகத்திற்காக மட்டும்தான் பேசிட்டு வர்றோம். அப்போ இவர்கள் வஞ்சகம் எல்லாம் எதை சார்ந்தது? எப்படிப்பட்ட இருதயங்களை வஞ்சிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, ரோமர் 16:18, அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நயவசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடில்லாத, இந்த அறியாமல் போனாங்க இல்லையா, கபடில்லாத இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். நாம் நினைக்கலாம், நாங்களும் அப்படி கபடி இல்லாமல் தான் போயிட்டோம், அறியாமல் போயிட்டோம். அது சரி, ஏன் போனதே முதல்ல சரியில்லையே. திருமணம்ல ஏமாற்றப்படும் போது பிறகு கவனிக்கிற பொழுது திரும்புவதுதானே சரி. யோபு 13:6-10, நீங்கள் என் நியாயத்தை கேட்டு என் உதடுகள் சொல்லும் விசேஷங்களை கவனியுங்கள். நீங்கள் தேவனுக்காக நியாயக்கேடாய் பேசி அவருக்காக வஞ்சகமாய் வசனிக்க வேண்டுமோ? பாருங்க, யாருக்கு வேலை செய்தாங்க நினைக்கிறாங்க? தேவனுக்காக. யாருக்கு வேலை செய்றாங்க? அவருக்காக. சரி, அவருக்காக செய்யற வேலையை இவங்க எப்படி செய்றாங்க? நியாயக்கேடா பேசி வஞ்சகமா வசனிக்கிறாங்க. அவருக்கு மூதாட்சியம் பண்ணுவீர்களோ? தேவனுக்கு போய் வழக்காடுவீங்களோ? நீங்க உங்களை ஆராய்ஞ்சு பார்த்தா அது உங்களுக்கு நலமா இருக்குமோ? மனுஷனை பரியாசம் பண்ணுகிறது போல அவரை பரியாசம் பண்ணுவீர்களோ? நீங்கள் அந்தரங்கமாய் மூதாட்சியம் பண்ணினால் அவர் உங்களை எவ்விதத்திலும் தண்டிப்பார் சொல்றார். அப்போ யோபு 13:6-10 நீங்க பார்த்தீங்கன்னா, இவர்களை வெளித்தோற்றத்தின்படி பார்த்தால் யோபின் நண்பர்களுங்க. யாருக்காக பேசுறாங்க? தேவனுக்காக பேசுறது மாதிரி இருக்கு, யோபுக்காக பேசுறது மாதிரி இருக்குது. ஆனால் அது நியாயமா? நியாயக்கேடுன்றார். யாருக்காக வசனிக்கிறாங்க? கர்த்தருக்காக இருக்கு.
ஆனால் அப்படி தான் செய்கிறாங்களா? எப்படிப்பட்ட மனதோடு செய்கிறாங்க? வஞ்சகமான எண்ணத்தோடு. பாருங்க, அவங்க உண்மையிலே பாராட்டு பெறுவாங்களா, சந்தோஷப்படுத்தப்படுவாங்களா, தண்டிக்கப்படுவாங்களா? தண்டிக்கப்படுவார்கள். தேவனுக்காக பேசினதையா, தேவனுடைய வார்த்தையை பேசினதுக்காக தண்டிக்கப்படுவாங்க? இல்லை. நியாய கேடா பேசினாங்க இல்லையா, அதுக்காக. வஞ்சகமா அவருடைய வார்த்தையை பயன்படுத்தினாங்க இல்லையா, அதுக்காக. பாருங்க, இது எப்படி இருக்குது பாருங்க, ஆச்சரியமல்ல? மனிதன் தேவனுடைய வார்த்தையை பேசி மனிதனை கெடுக்கிறான். சங்கீதம் 35:20-21 வஞ்சகமானவர்களின் நினைவுகளின் வெளிப்பாடு விவரிக்கப்படுகிறது. அவர்களின் ஏமாற்றுவதில் ஆவல் விவரிக்கப்படுகிறது. எப்படின்னு பார்ப்போமே. சங்கீதம் 35:20-21 அவர்கள் சமாதானமாய் பேசாமல் தேசத்திலே அமைதலாய் இருக்கிறவர்களுக்கு விரோதமாய் வஞ்சகமான காரியங்களை கருதுகிறார்கள். எனக்கு விரோதமாய் தங்கள் வாயை விரிவாய் திறந்து ஆஹா ஆஹா எங்கள் கண்கள் கண்டது என்கிறார்கள். எவ்வளவு வாயை திறக்கிறாங்க பாருங்க. சரி, ஒரு குருவி எப்போ வாயை திறக்கும்? இறைக்காக. சாத்தான் அவன் கட்சிக்கிற சிங்கம் போல வாயை சுட்டி தீரான் இல்லையா? தேவனுடைய வார்த்தைக்காக நம்ம வாயை திறக்கிறது இல்லையா? அப்ப எதுல ஆவலா இருக்காங்களோ அதற்கு வாயை திறக்கிறாங்க பாருங்க. அப்போ வஞ்சிக்கிறதுக்காக எவ்வளவு ஆவலா இருக்காங்க பாருங்க. சங்கீதம் 36:3-4 அவன் வாயின் வார்த்தைகள் அக்கிரமமும் வஞ்சகமும் உள்ளது. புத்தியாய் நடந்து கொள்வதையும் நன்மை செய்வதையும் விட்டுவிட்டான். அவன் தன் படுக்கையின் மேல் அக்கிரமத்தை யோசித்து நல்லதல்லாத வழியில் நிலைத்து பொல்லாப்பை வெறுக்காது இருக்கிறான். பாருங்கள், வஞ்சிக்கிறவங்க, ஏமாற்றுவங்க எதை இழந்திருப்பார்கள்? அவர்கள் நன்மை செய்வதை இழந்து விட்டார்கள். புத்தியாய் நடந்து கொள்வதை இழந்து விட்டார்கள். குறிக்கோள் தான் என்ன? எதைத்தான் படுத்துக்கொண்டு யோசிக்கிறாங்க பாருங்க. படுத்துக்கிட்டு அக்கிரமத்தை யோசித்து நல்லதல்லாத வழியில நிலைத்து பொல்லாப்பை வெறுக்காது இருக்கிறாங்க. இந்த மாதிரி கெட்டதை யோசிக்கிறதையா பிலிப்பியர் 1 சந்தோஷப்படுறாரு? வஞ்சிக்கிறதையா சந்தோஷப்படுறாரு? இப்படி படுத்துக்கிட்டு அக்கிரமத்தை யோசிக்கிறாங்க இல்லையா, பொறாமை யோசிக்கிறாங்க இல்லையா, வஞ்சகமா யோசிக்கிறாங்க இல்லையா, விரோதமா யோசிக்கிறாங்க இல்லையா, இதையா சந்தோஷப்படுறாரு? சங்கீதம் 59:5 இது போன்ற வஞ்சகத்திற்கும் துரோகத்திற்கும் தயவு கிடைக்குமோ? சேனைகளின் தேவனாய் கர்த்தாவே, இஸ்ரவேலின் தேவனே, நீர் சகல ஜாதிகளையும் விசாரிக்க விழித்தெழும்பும். வஞ்சகமாய் துரோகம் செய்கிற ஒருவருக்கும் தயை செய்யாதேன்னு சொல்றார். எதற்காக பவுலுக்கு விரோதமாக வஞ்சகமாகவும் பொறாமையாகவும் விரோதமாகவும் எழும்பினாங்க? சத்தியத்தை சொல்லாம அவருக்கு எதுக்கு எழும்புறாங்க? பங்குக்கு முன்னாடி அவர் புகழ் பெற்றவராக இருந்திருக்காரு. ஆனாலும் சத்தியத்தை சொல்லும் போது சத்ருவா என்ன கலாத்தியர்ல நாம் படிக்கிறோம். கொரிந்தியர்கள் திரும்பினாங்க, அதையும் படிக்கிறோம். பாருங்க, சத்தியத்தை சொன்னதுனாலதான் இந்த விரோதம் உங்களுக்கு வருது. வேலை நல்லதா, பாராட்டு பெறுது. ஆனா அந்த மக்கள் நல்லவங்களா? பாருங்க, நீதிமொழிகள் 24, 28, 29 நியாயமின்றி பிறனுக்கு விரோதமாய் சாட்சியாக ஏற்படாதே, உன் உதடுகளினால் வஞ்சகம் பேசாதே. அவன் எனக்கு செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு செய்வேன், அவன் செய்த செய்திக்கு தக்கதாக நானும் அவனுக்கு சரி கட்டுவேன் என்று நீ சொல்லாதே. பாருங்க, நீதிமொழிகளை நம்ம தொடர்ந்து போதிக்கிறோம், நிறைய முறை படிக்கிறோம், நிறைய வசனங்களை நம்ம கேட்கிறோம். ஆனா நம்முடைய வேலையெல்லாம் எப்படி இருக்கிறதுங்க? வஞ்சகமும் தந்திரமும் ஏமாற்றும் பொறாமையும் விரோதமும் தொடர்ந்து ஒரு காட்சி நல்லது, இன்னொரு காட்சி கெட்டது. எது மேலோங்கி இருக்கிறது என்பதை நம்ம அதன் மூலமா பார்க்க முடியும். பாருங்க, ஒரு டாக்கு நான் சாப்பாடு போடுறேன், உள்ள கொண்டு போய் அநியாயமா அடிச்சு உதச்சி சித்திரவதை பண்ணிட்டே இருக்கிறேன்.
வெளியே பார்க்குறதுக்கு நம்ம நல்ல நல்ல சாப்பாடு போடுற மாதிரி தெரியும் பார்க்குறதுக்கு. பாருங்க, இங்கே நம்ம பார்த்த தீனாலுடுக்கு இருக்கக்கூடிய சம்பவத்தில் வெளியே பார்க்குறதுக்கு விமர்சனம் பண்ணிக்கங்க, பேச்சு நல்லா இருக்கா, நல்லா இருக்கு. ஆனால் அவங்க நோவெடுக்கு கண்டுபிடிச்சவொன்னு கொலை செய்கிறாங்க இல்லையா? அப்சலோம் திடீர்னு அறியாமல் ஆட்களை கூட்டிக்கிட்டார் இல்லையா? பார்க்கறதுக்கு காட்சியில் நல்லா தானே இருக்கு. இப்படி பழிவாங்கிற எண்ணமே ஒரு முதலாவது தேவனுடைய சிந்தை இல்லையே. பழிவாங்கிறது தனிப்பட்ட சண்டை பண்ணும். பழிவாங்க நினைக்கும் போது கர்த்தருடைய பிள்ளைகளை ஒருத்த கெடுப்பாங்க. அது இந்த சாத்தான் ஒரு தந்திரமான வேலை, சாத்தானுடைய வேலை. அது பாருங்க, தேவனுடைய வார்த்தையை நம்முடைய நோக்கத்திற்காக பயன்படுத்துவது, தேவனுடைய வேலையை நம்முடைய வேலைக்காக பயன்படுத்துவது, தேவனுடைய வேலையை நம்முடைய பிழைப்புக்காக பயன்படுத்துவது எல்லாம் ஒரு சுத்த மனசு இல்லைங்க, அழுக்கான மனது. ஏன் இப்படி செய்கிறாங்க தெரியுமா? எதை இழந்ததுனால அவங்க அப்படி செய்ய வஞ்சகத்தின் அறிவாங்க. ரோமர் 1:28-32, 28-32 வரைக்கும். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதபடியினால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்புக் கொடுத்தார். இனிமேல் வேறு என்ன செய்வாங்க? சகலவித அநியாயம், வேசித்தனம், துரோகம், பொருளாசை, குரோதம் நிறைஞ்சிருவாங்க. பொறாமை அது நிறைஞ்சிருவாங்க. கொலை, வாக்குவாதம், வஞ்சகம், நம்ம சொன்னலாம் இருக்காங்க. அங்கே இருக்கலாம் இருக்கா? விரோதம், பொறாமை, வஞ்சகம்லாம் இருக்கா? எல்லாம் இருக்கு. நிறைந்து போய் புறங்கூறி திரிறவங்க, அவதூறு பண்ணுவாங்க, தேவனை பகைச்சிருவாங்க, துராகிருதம் பண்ணுவாங்க, அகந்தையா இருப்பாங்க, வீம்பு செய்வாங்க, பொல்லாதவர்களை யோசித்து பிணைக்கிறவங்களா, பெற்றோர் கீழ்ப்படியாதவங்களா, உணர்வில்லாதவங்களா, உடன்படிக்கை மீறவங்களா, சுபாவ அன்பில்லாதவங்களா, இணங்காதவங்களுமா, இரக்கமில்லாதவங்களா இருப்பாங்க. இப்படிப்பட்டவர்களை செய்கிறவங்க மரணத்துக்கு பாத்திரரா இருக்கிறார் என்று தேவன் தீர்மானித்திருந்த நீதியான தீர்ப்பை அவள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவள் செய்கிற மற்றவங்கள்ட்டையும் வாங்குவாங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து செய்வோம். பிரியப்படுறாங்களா? இவ்வளவு பெரிய காரியங்களை அவங்க செய்கிறதே அவங்க அறிந்துக்கல, அதை விட்டுட்டு மற்றவங்க மேலே நாங்கள் எங்களோட சேர்ந்து வந்துருங்க. இதே செய்கிறாங்க. எதை இழந்ததுனால செய்கிறாங்க? தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியினால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்புக் கொடுத்தார். யூதா 1:11 வஞ்சகத்தின் விரைந்தோடுகிற வேலையும் எதிர்த்து பேசுகிற காரியமும் பாவத்திற்குள்ளாக்குமா, கெட்டுப்போக பண்ணுமா? நிச்சயமாக. அதையா தேவன் பாராட்டுறாரு. இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிழையாமின் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள். ஆகினால் நாம் என்ன சொல்லணும்? சங்கீதம் 26:4 வீணரோடே நான் உட்காரவில்லை, வஞ்சகத்தை சேர மாட்டேன் என்றனும். வஞ்சிக்கிறவர்கள், வஞ்சிக்கு இடம் கொடுக்கிறவர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? மல்கியா 3:8-9 மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதினாலும் வஞ்சித்தோம் என்கிறீர்கள், தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே. அவங்க எப்படிப்பட்டவங்க? சபிக்கப்பட்டவர்கள். ஜனத்தாராகி நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள் சொல்றார். இதையா சந்தோஷப்படுவாரு? பழைய ஏற்பாடு சட்டம் நீங்க சொல்லி தப்பிச்சுக்கலாம். ஆனா இன்றைக்கு புதிய ஏற்பாட்டை கூட நீங்க வஞ்சிக்கிறது ஆமாண்டு ஒத்துக்கிறாரா தேவன்? வஞ்சிக்கிறவர்களின் விரோதமான தந்திரமான நோக்கம் என்ன? மத்திய 24:24 ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். அவங்க வஞ்சிக்கிறவங்களுடைய நோக்கம் என்னங்க? பிலிப்பியர்ல வஞ்சகமா போயிச்சாங்க இல்லையா? அவ கிறிஸ்துவ அறிவிக்கிறாங்க இல்லையா? உண்மையிலே அதானா? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கிறதுக்கு. அவங்களுக்கு அந்த மக்கள் வேணுங்க. எதுக்கு மக்கள் வேணும்? நல்ல ஊழியம் செய்ய போறாங்களா அப்படி நினைக்கிறாங்க. அவங்க கள்ள கிறிஸ்துக்கள் வஞ்சித்து என்ன செய்வாங்க? கெடுப்பாங்க. வஞ்சகம் நாம் செய்யாதிருக்கலாம், ஆனால் அவர்கள் இழுப்புண்டு போவது பற்றி என்ன சொல்றார்? 2 பேதுரு 3:17 ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியினால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்தினால் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து
விலகி விழுந்து போகாதபடி எச்சரிக்கையாக இருந்து. அப்போது நான் வஞ்சகம் செய்யாதிருக்கலாம், இழுப்புண்டு போவதை பற்றி என்ன எச்சரிப்பு கொடுக்குறாருங்க? 1 யோவான் 3:7 பிள்ளைகளே நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதீங்கன்னு சொல்கிறார். வஞ்சகத்திற்கு இடம் கொடுப்பதை பற்றி வெளிப்படுத்தல் 2:20 சொல்கிறாருங்க. அதை பாராட்டாரா? ஆகிலும் முன்பேரில் எனக்கு குறை உண்டு, என்னவெனில் அது மனம் திரும்புண்டார். மனம் திரும்பும்படி தவணை கொடுக்கிறார். தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவளுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். கீழே படிச்சீங்கன்னா சொல்கிறாரா? தவணை கொடுக்குறாரா? அப்போ குறை இருக்கிறதா? ஒருவேளை நீங்கள் வஞ்சிக்காம இருந்தீங்கன்னா வஞ்சிக்க இடம் கொடுக்கறதே சரியில்லையே. ஆதாம் வஞ்சித்தானா? வஞ்சிக்க இடம் கொடுத்தானா? ஆதியாகமம் 3:17 பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு நாளெல்லாம் வருத்தத்தோடைய பலனை புசிப்பாய். யாருக்கு செவி கொடுத்தார்? மனைவியின் வார்த்தைக்கு. ஏவாள் சர்ப்பம் வஞ்சிக்கு இடம் கொடுத்தாளா? ஆதாம் மனைவியினுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தார், ஏவாள் சர்ப்பத்திற்கு செவி கொடுத்தாள். ஆனால் என்ன சொன்னாங்க ரெண்டு பேருமே? ஆதாம் கேட்டவுடனே மனைவி சொன்னாங்க, மனைவி கேட்டவுடனே சர்ப்பம் சொல்லிட்டாங்க. தன்னுடைய பாவங்களை ஒத்துக்கொண்டாங்களாங்க. பாருங்க, வஞ்சிக்கு இடம் கொடுக்குறவங்க, இந்த மாதிரி ஏமாற்றப்பட இடம் கொடுக்குறவங்க, ஆமாண்டவரே, ஆமா பிதாவே, நாங்கள் தெரியாமல் செஞ்சிட்டோம், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னாங்களா? ஒருத்த மேலே சாக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இவங்களை நீங்கள் மனம் திரும்புவாங்கன்னு எதிர்பார்க்க முடியுமா? தங்கள் பாவத்தை காண முடியாத மக்களாக இருக்காங்க இல்லையா? பாருங்கள், தங்கள் தாழ்த்த முடியாத மக்களாக இருக்காங்க இல்லையா? சாக்கு போக்கு சொல்கிற சவுளை போல அந்த சவுல் ராஜா மக்கள் மேலே போட்டு அப்படி தப்பிச்சிட்டே போனார் இல்லையா? அப்படி தான் இருக்கணுமா? பாருங்க, ஆமா பிதாவே, நான் தெரியாமல் நீ சொன்ன அந்த கட்டளையை நான் மீறிட்டேன் ஆண்டவரே அப்படி சொல்ல முடியாது. அதை சொல்லலை, தாழ்த்துவதற்கு மனம் எங்கே? அப்படி இல்லைன்னா அந்த வஞ்சகத்தில் எப்படி தான் இருக்காங்க. அவங்க சரி நினைக்கிறாங்க இல்லையா? தான் தப்பிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அது பெருமையான இருதயம். பெருமை உள்ளவங்களுக்கு தேவன் எப்படி இருக்காருங்க? எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவங்க நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீன்னு கேட்கணும், தப்பிச்சுக்கிட்டே போகக்கூடாது. அதனால் ஆதாம் பாவம் இல்லாமல் தப்பிச்சிருவாரா? ஏவாள் என்ன சொன்னா? ஆதியாகமம் 3:13 அப்பொழுது தேவனாய் கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றார். ஆதாம் தொடங்கி வந்துட்டு இருக்காங்க, சர்ப்பம் வரைக்கும் வராரு. அதனால் பாவம் இல்லாமல் தப்பித்து விட முடியுமா? 1 தீமோத்தேயு 2:13-14 என்னத்தினால் எனில் முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டாள். மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளை வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். இன்ன வரைக்கும் சொல்றாரா? ஏசாவை இன்ன வரைக்கும் பேசுறாரா? அப்ப பேசப்படுகிற தாழ்த்த மனதில்லாத மக்களை இன்ன வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்காரு. நோவாவுடைய காலத்தில் மக்கள் இன்ன வரைக்கும் பேசுறாரா? இஸ்ரவேல் மக்கள் இன்ன வரைக்கும் பேசுறாரா? தாவீத தொடர்ந்து அவர் இன்ன வரைக்கும் கெட்டவன் சொல்றாரா? சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது என்றால் அதன் புரிதல் தான் என்ன? வஞ்சிக்க இடமளித்ததை நல்லது என்கிறாரா, மீறுதல் என்கிறாரா? பாடத்தின் கருத்தை பாருங்க. வஞ்சிக்கிறத பற்றி பார்த்தோம், வஞ்சிக்கு இடமளிக்கிறத பற்றி பார்த்துட்டு இருக்கோம். வஞ்சிக்கு இடமளிச்சா நான் அறியாம தான் போயிட்டேன், நான் ஒன்றும் இல்லை அப்படின்னா என்ன சொல்ற? அதுவும் மீறுதல் தானே. 2 கொரிந்தியர் 11:3 ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அப்ப ஏவாளின் மீறுதல் இன்றளவும் பேசப்படுகிறதா? தேவன் பல ஆண்டுகளாக மறந்துட்டு மனுஷார் நினைக்கலாமா? மன்னிக்கிறதுக்கு ஒரு விதிவிலக்கு இருக்குதுங்க. பரலோகத்தில் போவாங்க, போக மாட்டாங்க, அது நம்முடைய காரியம் இல்லைங்க. காரியங்களை தான் விவரிக்கிறோம். இன்று வரைக்கும் பேசுறாரா? பேசுகிறார். அது மாதிரி நீங்கள் வஞ்சிக்கப்படாதுங்க.
அப்போ 1 தீமோத்தேயு 2:16 மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். அவர்களின் மீறுதல் தேவன் அவர்களை அருகில் வைத்துக் கொண்டாரா, தூரப்படுத்தப்பட்டாங்களா? அதுக்கு தேவனே காரணமா, அவங்க தான் காரணமா? ஆதியாகமம் 3:24 அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே கேருபீன்களை வீசிக்கொண்டிருக்கிற சுடர்வொளி பட்டயத்தை வைத்தார். அவர்கள் மீறுதல் தேவன் அவர்கள் அருகில் வைத்துக் கொண்டாரா? இல்லை. துரத்தப்பட்டார்களா? அவங்க தான் காரணம் அதுக்கு. யோபு 31:33 நான் ஆதாமை போல என் மீறுதல்களை மூடி என் அக்கிரமத்தை என் மடியில் ஒளித்து வைத்தேனோ. இதை பேசுறதுக்கு என்ன காரணம் பாருங்க. பல ஆண்டுகளாக ஆயுங்கூடம் அதுவா மறைஞ்சிருமா? ஏதாவது மறைஞ்சிருமா? நாம நம்ம தாழ்த்தாத போது எதுங்க மறையும்? எதுவுமே மறையாது. தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருப்பார். நம்மை தாழ்த்தி நம்முடைய காரியங்களை ஒத்துக்கொள்ளாத வரைக்கும், நம்ம அதை காண்ற வரைக்கும் இப்படிதான் பேசப்படும். நான் ஆதாமை போல என் மீறுதலை மூடினா என் அக்கிரமத்தை மடியில் ஒளித்து வைத்தேனோ. என்ன சொல்ல வர்றாரு? நான் அப்படியா நான் மறைச்சு வச்சிருக்கேன்? ஆதாம் அப்ப என்ன செஞ்சிருக்காரு சொல்றாரு. அவர் அன்னைக்கு தாழ்த்தி இருக்கணும்ல. ஆதாம், பிதாவே என்னை மன்னித்து விடுங்க, நம்முடைய கட்டளை மீறிட்டேன் சொல்லியிருக்கணும்ல. ஏவாள் மேல போட்டு போயிட்டார். ஏவாள் சொல்லியிருக்கணும்ல. அவர் சர்பத்திரி மேல போட்டாங்க. ஓசியா 6:7 அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி அங்கே எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணார்கள். எங்கெங்கெல்லாம் பயன்படுத்த இருப்பாருங்க. அவர்கள் உயிரோடு இருந்து பிள்ளைகள் பெற்று வாழ்ந்தார்களா? நிச்சயமாக. ஏவாளை ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள் என்று தேவன் சொல்கிறாரா? சொல்றாங்க பாருங்க. ஆதியாகமம் 3:20 ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் அவள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள். நம்மளாம் இங்கிருந்து வந்தோம், அங்கிருந்து தானே. அதற்காக அவங்க பாவம் செய்யும்போது அவங்க பாவி இல்லைன்றாங்களா? கேள்வி கேட்போம். அப்போ ஜீவனுக்குள்ளாம் தாயா இருப்பது இது பூமிக்குரிய காட்சி. இது உயிரோட வாழக்கூடிய அத்தனை பேருக்கும் அவங்க தாய். சரியா? அங்கிருந்தா எல்லா உற்பத்தியானது வந்திருக்கிறது. இது பெரிய காரியமா? உற்பத்தி மட்டும் இருந்தா போதுமா? உற்பத்தியை மட்டும் உலகத்தை முழுசும் பரப்பிட்டோம்னா அது போதுமா? பெரிய காரியமா? தேவன் அதுதான் முக்கியம் சொல்றாரு. பிரசங்கில ஒருவன் ஒரு வார்த்தை என்ன சொல்றது? 100 வருஷம் ஆயுசோட வாழ்ந்து அவன் இது கிடைக்காம போயிட்டா கருவிலை இறந்த பிண்டமே வாசின்றார். இப்போ பூமியில உயிரோடு வாழ்ந்து செத்தவங்களா இருக்க முடியுமா? அப்போ உயிரோடு வாழ்வது அல்லது பூமிக்குரிய வகைக்கெல்லாம் தாயா இருப்பது தேவன் மேன்மை சொல்ற ரைட்டு. அதுதான் முக்கியமா? போதுமா? 1 கொரிந்தியர் 9:11 நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமான்னு கேட்கிறாரு. இப்போ பெரிய காரியம் அது. ஞானத்தில் நடக்கணும், காரியங்களை உணர்ந்து கொள்ளணும், தங்களை தாழ்த்தணும், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கணும், என்னுடைய பாவம் என்னென்று நான் பார்க்கணும். அதுதான் பெரிய காரியம். அந்த பெரிய காரியம் இல்லாத போது என்ன நடக்க போகுது? தேவனுடைய பிரமாணத்தை மீறுவது பாவம். 1 யோவான் 3:4 பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இது எல்லாம் நம்ம பார்த்த பிற்பாடு நம்ம மீறுதலை இன்னும் நம்ம இன்னும் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறோம். பகை, விரோதம், அறியாம இது இன்னும் காணாமல் இருப்போமானால், காணாத கண்களுடையவர்களாக இருப்போமானால் அதுக்கு பெயர் தான் என்னதான் தேவன் சொல்றார். இவ்வளவு போதனையை கேட்ட பிற்பாடும் நம்ம அதை காண முடியாமல் இருப்போம்னா, பாவம் நமக்குள் இருக்கு என்று கண்டுபிடிக்க முடியாமல் இருப்போம்னா, தாழ்த்த மனதில்லாத இருப்போம்னா, 1 யோவான் 1:8 என்ன சொல்றாருங்க? நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. சத்தியத்தை சொல்றோம், அப்படி எப்படி நமக்குள் இல்லாமல் போயிடும் பாருங்க. வாயில சொல்லலாம், அது நமக்குள் இல்லைன்றாரு. வாயில சொல்றதுக்கு வாயில போய் உள்ளுக்குள்ள இருந்தா தானே சத்தியத்தை சொல்ல முடியும். இருதயம், மனது
பாருங்க, இருதயத்தின் நிறைவினால தான் அவன் வாய் பேசும். அப்ப நமக்குள் இராதுன்னா என்ன சொல்ல வர்றார் பாருங்க. நம்முடைய மனதானது, இருதயமானது அங்கே ரூபிக்கப்படாமல் இருக்கிறது. அது அங்கே நிலைத்து இல்லாமல் போய்விடும். நம்முடைய இருதயத்தை ஆராயும் போது அது நமக்கு என்னதான் சொல்லுங்க. 1 யோவான் 3:20 நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தை அறிந்திருக்கிறார். அப்ப இருதயத்தை ஆராயும் போது சொல்லுமா? சொல்லும். இப்போ பரீட்சையில் நம்ம வெற்றி பெற்றிருக்கிறோம், நமக்கு நடந்த பரீட்சையில் நம்ம தோல்வியுற்றிருக்கிறோம் என்று நமக்கு தெரியுமா? தெரியாதா? பாருங்க, படிப்படியாக நம்ம கொண்டு காட்டுறோம் பாருங்க. எல்லாத்தையும் அப்படியே ஒன்று கண்ணாடியாக ஒன்று ஒன்றா காட்டிட்டு வரோம் பாருங்க. 2 கொரிந்தியர் 13:5 நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்கள் பரிசித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று உங்களே நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாக இருந்தால் அறியீர்கள். அப்போ நம்ம இருதயத்தை பார்த்துட்டோம், வஞ்சிக்கிறது, விரோதம் பண்ணுறது, ஏமாற்றதை பார்த்துட்டோம். இப்போ நம்ம பரீட்சைக்கு நின்றுருக்கோமா, தோத்துட்டோமா, வெற்றி பெற்றிருக்கோமா, தோல்வி விட்டுறோமா? நாம தாங்க முடிவு செய்யணும். 2 கொரிந்தியர் 13:6-7-8 நாங்களோ பரீட்சைக்கு நில்லாதவர்கள் என்பதை அறிவீர்கள் என்று நம்புகிறேன். மேலும் நீங்கள் ஒரு பொல்லாங்கும் செய்யாதிருக்கும்படியாக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன். நாங்கள் பரீட்சைக்கு நின்றவர்கள் என்று காணப்படும் பொருட்டல்ல, நாங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் போல் இருந்தாலும் நீங்கள் நலமானதை செய்யும் பொருட்டே விண்ணப்பம் பண்ணுகிறேன். சத்தியத்திற்கு விரோதமாக நாங்கள் ஒன்று செய்யக்கூடாமல் சத்தியத்திற்கு அனுகூலமாகவே செய்யக்கூடும். அருமையான கருத்து சொல்றாங்க இல்லையா? சத்தியத்துக்கு விரோதமாக நம்ம எதுவுமே செய்யக்கூடாது. மேற்சொன்ன முழுமையான கருத்து தான் என்ன? இப்படிப்பட்ட வஞ்சகத்தோடு ஊழியம் செய்வதையா பாராட்டுகிறார்? இதற்காகவா சந்தோஷப்படுவார்? இதற்காகவா இன்னும் சந்தோஷப்படுவார்? பாருங்க, யாராவது கெடுத்திருக்காங்களா? அவங்களுடைய போதகம் 1 தெசலோனிக்கேயர் 2:3 எங்கள் போதகம் வஞ்சகத்தினாலும் துராசினாலும் உண்டாகவில்லை, கபடமுள்ளதான் இருக்கவில்லை என்றார். இப்போ யாராவது கெடுத்திருக்காங்களா? 2 கொரிந்தியர் 7:2 எங்களுக்கு இடம் கொடுங்கள், நாங்கள் ஒருவனுக்கும் அநியாயம் செய்யவில்லை, ஒருவனையும் கெடுக்கவில்லை, ஒருவனையும் வஞ்சிக்கவில்லை. அப்போஸ்தலர்கள் யாரையாவது கெடுத்தார்களா? இல்லை. யாரையாவது வஞ்சித்தார்களா? இல்லை. அநியாயம் செய்தார்களா? இல்லை. அவர்களைப் போல நாம் நடந்திருக்கிறோமா? இல்லை. நாம் பரீட்சைக்கு பார்த்தால் தோல்வியுற்றிருக்கிறோமா? ஆமா. அப்படியானால் தோல்வியிலிருந்து வெற்றி பெறுவதற்கு தாழ்த்த வேண்டுமா? ஆமா. சகை என்ன சொன்னாங்க? லூக்கா 19:8-10 சகையில் நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்தியில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அதிகமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையா திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரன். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இவர் நாளத்தனையா கொடுக்கிறாரு, அதுக்காக சொன்னாரா? இருதயம் மாறிச்சா? பாருங்க, பொருள் மாறினதுக்காக இல்ல, இருதயம் மாறினதுனாலதான் இந்த மாதிரி வெளியே வாயில வருது. அப்போ இப்படி சொன்னார். அப்படி சொல்லி அது போல நம்ம தாழ்த்தணும் இல்லையா? தாழ்த்தினா யாருக்கு குமாரனா இருப்போம்? ஆபிரகாமுக்கு. இயேசு அதுக்குத்தான் வந்தேன்னு சொல்றார். பிரியமானவர்களே, வஞ்சிக்கிற, ஏமாற்றுகிற, பொறாமையா இருக்கிற, விரோதத்தையா பாராட்டுகிறார்? இல்லை. கிறிஸ்து அறிவிக்கிறதை பாராட்டுகிறார். சில பாடங்களை நாம் கீழே படித்து விட்டோம், அதை மீண்டும் நாம் படிக்க மாட்டோம். பிதாவாகிய தேவன் நாம் இந்த வஞ்சிக்கு இடம் கொடுத்தல் என்பதை நாம் ஒரு பெரிய பாடமாக பேசிவிட்டோம் என்று நினைக்கிறோம். தேவனுடைய காரியத்திலே இந்த விதமான மக்களை நாம் கண்டுகொள்வதற்காக அது உதவி செய்யும். பார்ப்பதற்கு தோற்றத்தில் அருமையா இருக்கும், ஆனால் நாம் கவனமாய் இன்னும் வளர்ந்திருந்தால், நன்மை தீமை இன்னும் அறிந்திருந்தால், சாத்தான் நம்மை வஞ்சிக்க முடியாமல் இருப்பான். இல்லை என்றால் ஏமாற்றி விடுவான். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஜாக்கிரதையா இருப்போம், விழிப்பாய் இருப்போம். நாம் ஒருவனையும் வஞ்சிக்க வேண்டாம், ஒருவனையும் இடர பண்ண வேண்டாம், ஒருவனையும் கெடுக்க வேண்டாம். நம்முடைய அளவை கடந்து மற்றவருடைய வேலைக்குட்பட்டு மேன்மை பாராட்டக்கூடாது.
2 கொரிந்தியர் 10:15 சொல்றார். இப்போ நம்ம வேலை செய்ய வேண்டும் என்றால் நாம் தொடர்ந்து இறங்கி வேலை செய்யணும். அதுதான் தேவன் விரும்புகிற வேலை. இப்போ தேவன் விரும்புகிற வேலையில் அந்த வேலையை செய்து நம்ம செய்யாமல் பொறாமை, விரோதம், சுத்த மனதில்லாமல், வஞ்சகம், மாம்ச சிந்தையோட இதுக்காக சந்தோஷப்படுவார். குழந்தைகளாக இல்லாமல் ரோமர் 15:21-22 நான் மற்றவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்படாதபடிக்கு கிறிஸ்துவனுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். இதுதான் நம்ம செய்யணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போமா? பிதாவே, நாங்கள் கிறிஸ்துவின் சிந்தையுடையவர்களாக இருக்க எங்களுக்கு தயவு பாராட்டும். நீதியுள்ள பிதாவே, நாங்கள் வஞ்சகத்தினாலும் தந்திரத்தினாலும் உம்முடைய வார்த்தைகளை கொண்டு தவறான வழியில் பயன்படுத்தப்படாதபடி, என்னுடைய நோக்கம் தவறாக இல்லாதபடி வேலை செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. பிதாவே, தேவ பக்தி ஆதாய தொழிலாக எண்ணாதபடி விலக்கி காத்துக்கொள்ளுங்க. பிதாவே, தேவனுடைய மனிதர்களை, தேவனுடைய பிள்ளைகளை வஞ்சிப்பதற்கு உம்முடைய வார்த்தைகளை தந்திரமாய் பயன்படுத்தாதபடி அப்போஸ்தலர்கள் பார்த்து கொண்டார்கள். இடர பண்ணாதபடி பார்த்து கொண்டார்கள். கெடுக்காதபடி பார்த்து கொண்டார்கள். யாரையும் வஞ்சியாதபடி பார்த்து கொண்டார்கள். மற்றவருடைய வேலையில் தலையிடாதபடி பார்த்து கொண்டார்கள். பிதாவே, இது போன்ற காரியங்களை உணர்ந்து கொண்டவர்களாக இருக்க உதவி செய்யுங்க. ஞானமுள்ள இருதயத்தை தாங்க. வஞ்சிக்கப்பட்ட பிள்ளைகள் தங்களை தாழ்த்த உதவி செய்யுங்க. தங்களுடைய காரியங்களை கவனத்தோடு கவனிக்க உதவி செய்யுங்க. நாங்கள் எந்த இடத்துல ஏமாற்றப்பட்டிருக்கிறோம், எங்கே பரீட்சையிலே தோல்வி அடைந்திருக்கிறோம், எங்கே பரீட்சைக்கு நில்லாதவர்களாக இருந்திருக்கிறோம், எங்களுடைய பாவங்களை காணக்கூடிய கண்களை தாங்க. அப்போதான் எங்களை தாழ்த்த முடியும். பிதாவே, அப்படிப்பட்ட சிந்தையிலே கிறிஸ்துவின் சிந்தையாக இருக்கிறது. தாழ்மை வளர உதவி செய்யும்படியாய் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். வாழ்த்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. கர்த்தருடைய இரக்கமும் அன்பும் உங்கள் யாவரோடும் கூட இருப்பதாக.